தமிழ்நாட்டில் தாண்டிக்குடின்னு சொன்னாலே கதவுமலை முருகர் கோவில்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாம ஒரு அம்மன் கோவில் இருக்கு மக்களே. அதுவும் இந்த கோவிலில் 21 சாமிகளும் இந்த இடத்தில் வழிபடுறதாக சொல்றாங்க. இந்த அம்மன் கோயிலை பாதுகாக்க பல நாகப்பாம்புகளும் இரவிலும் பகலிலும் உலா வருதுன்னு சொல்றாங்க. 100 வருடங்களுக்கு மேல் இந்த வனப்பகுதியில் வாழ்ந்து வரும் ஒரு தனிநபரின் கோவிலா இந்த வீர சின்னம்மாள். இரவில் இந்த அம்மனை பார்க்கறதுக்கு யாரும் இந்த கோவிலுக்கு வர வேணாம்னு சொல்றாங்களே. எனக்கு நடந்த ஒரு சம்பவம், இந்த கோயில் இந்த அம்மனை பார்க்க வந்தபோது என் உடம்பு அப்படியே சிலுத்து போச்சு மக்களே. அது மட்டும் இல்லாம நீங்க வேண்டின வரத்தை 48 நாட்களை நடித்து தரும் இந்த அம்மன் கோவில் வீர சின்னம்மாள். முதலில் இந்த அம்மனை புகைப்படம் எடுத்து வெளி உலகத்துக்கு அறிமுகம் செய்த முதல் நபர் டிராவல் விஜய். இந்த இடத்துல 2600 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்த வீடை பார்க்க முடியும் மக்களே. ஹாய் மக்களே, நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா தாண்டிக்குடியில் இருக்கிற பாலமுருகர் எல்லாருக்குமே தெரியும். கதவுமலை சிவபெருமான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தாண்டிக்குடியில் இருக்கிற வீர சின்னம்மாள்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இதுக்குள்ளே போனோடனே இன்ன வரைக்குமே என்னோடய முடி பாருங்கள் சிலுத்துட்ருக்கு. ஏன்னா அந்த அம்மனை நான் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அங்கே 21 சிலைகள் இருக்குது, 21 தெய்வங்கள் இருக்குது. மக்களே, இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் திண்டுக்கல் வந்துடுங்க. திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் போகிற பஸ்ஸில் தாண்டிக்குடி என்ற ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுருங்க. இது மிகப்பெரிய ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு வர வழியில் பல கொண்டோசிகளும் பல அட்வென்ச்சரான ட்ராவல் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பல இயற்கையை நம்ம ரசித்துட்டு வரலாம். இந்த கொடைக்கானலுக்கு ஒரு ஈக்குவலான இது ஒரு பகுதின்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக வியூ பாயிண்ட் இது எல்லாமே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நம்ம தாண்டிக்குடி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு பின்னாடி மக்களை இப்போ வந்து தாண்டிக்குடிக்கு நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டுமா, இங்கேருந்து ஒரு சிமெண்ட் ரோடு போகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாண்டிக்குடி பாலமுருகர் கோவில். அந்த பாலமுருகர் கோயிலை நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணால் போதும் இந்த அம்மன் கோயிலுக்கு போகலாம். நீங்கள் ஒரு டைமாவது இந்த அம்மன் கோயிலுக்கு வாங்க. நீங்கள் உள்ளே வரும்போதே இந்த சாமியோட பூசாரி சொந்தக்காரர் எல்லாமே இவங்க தான். ஆனால் இந்த சாமிக்குள்ளே உள்ள தூரணுனாவே எல்லா சாமிக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே தூர்றாரு பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா சாமியும் உங்களுக்கு நான் நேமோட அறிமுகப்படுத்த போகிறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு வாராகி அம்மன் தாய் முதல் காவல் தெய்வம் அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய தெய்வம் அமைஞ்சது. அதுக்கு பிறகு ஐயா வந்து வராகி ஐயனார் உள்ள இருக்கார். ஐயனார் இது காளியம்மன் பெருமாள் அந்த கன்னிமார் 18ஆம் படி கருப்பையா இந்த முருகப்பெருமாள் சின்ன கருப்பு இது காமாட்சி அம்மன் கருநாகம்மா அந்த வீரநாகம்மா உள்ள சாமி எடுத்துட்டீங்களா? எடுக்கணுமா? எடுத்துட்டு அது வந்து வீர சின்னம்மா அந்த உள்ள இருக்கிற 2 சாமியில் ஒரு தொட்டிச்சியம்மா, அந்த வீர சின்னம்மா தொட்டிச்சியம்மா. உள்ள குலசாமிங்கிறது வந்து வீர சின்னம்மா. ஆமாம், அது புத்து நாகம்மா. சரி, அதில் துளசி நாகம்மா, சந்தன நாகம்மா, கருநாகம்மா அங்கே உள்ளே இருக்கு. ஆமாம், மொத்தம் 7 நாகமாக இருக்காங்க. 7 நாகம். இங்கே மொத்தம் எத்தனை கடவுள்? மொத்தம் வந்து 21 தெய்வம். இந்த இடத்துல 21 தெய்வம், 61 பள்ளையம். பள்ளையம்னு ஒரு படல் போடுவாங்க. வந்து அதுக்கு முன்னாடி எங்கள் குலசாமி என்னன்னு எங்களுக்கு தெரியாது. குலசாமியை வந்து எங்களுக்கு எங்கள் அப்பா யாருமே எங்களுக்கு சொல்ல கிடையாது. இப்போ எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுத்து எங்கள் அம்மா, இந்த இடத்துல இருக்கணாப்பா, நீங்கள் வந்து அதை கொண்டு செலுத்தணும் செய்யணும்னு சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்து நாங்கள் எல்லாமே குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே அம்மா சொன்ன பாதையை பிடிச்சி என் தங்கச்சி மூலியமாக தான் அங்கே பாறைப்பட்டி, அதாவது செம்பட்டி பாறைப்பட்டி, அங்கே தான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தது அம்மா. அங்கே இருந்து தான் வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த இடத்துல அங்கே தான் உருவாகியிருக்கேன்.
அந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அக்கா மேலேயே இருந்துருக்கு. எங்கள் அக்கா சாமி. ஆமாம், எங்கள் அக்கா தவறவுமே அது எங்கே போக முடியாமல் முடிச்சுக்கிட்டே இருந்து இது யாரை பிடிக்குது என்னங்கிறத கடைசியில் இங்கே வந்து உத்தரவு கொடுத்து எங்களை வந்து இந்த இடத்துல இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதை செய்து இன்றைக்கி வந்து ஒரு 9 வருஷம் ஆகுது. இந்த மலையில் இந்த முருங்கோல் பக்கத்தில் ஐயா பக்கத்தில் எங்களுக்கு ஒரு கோயில் அமைஞ்சது. அது எங்கள் சொந்த நிலத்துலேயே எங்களுக்கு அமைஞ்சது. மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். எங்கள் அம்மா வந்த பிறகு நாங்கள் இப்போ நல்ல முறையாக இருக்கோம். சரி சாமி, சரி சாமி. இங்கே வந்து என்னென்ன சாமி இருக்குது? எனக்கு என்ன சாமினா எங்களுக்கு குலசாமிங்கிறது வந்து வீரசின்னமா வீரசின்னமாக தான் எங்கள் அம்மா. வேறு எங்கன்னா இருக்கல்ல உங்களுக்கு மட்டும்? இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அம்மனுக்கெல்லாம் இருக்குல்ல, வீர சின்னம்மான்றது உங்களுக்கு மட்டுமா? ஆமாம், அதாவது வீரசின்னம்மாங்கிறது வந்து ஒரு 9 கம்பளத்தில் கட்டுப்பட்டவன். 9 கம்பளத்துக்கு கட்டுப்பட்டவன் அம்மா. இது 9 ஜாதிக்கு எங்கள் அம்மா இருக்கா. 9 ஜாதி 9 ஜாதிக்கு இருக்காங்க அம்மா. வந்து நாங்கள் வந்து நாய்க்கம்மாள், அவரே நாய்க்கம்மாள் அம்மா இருக்காங்க. மொத்தம் 21 தெய்வம் இருக்குது. இந்த இடத்துல 21 இருக்காங்க. 21 சாமி இங்கே இருக்குது. காவல் தெய்வமாக வந்து எங்கள் அப்பன் கருப்பணசாமி, 18ஆம் கருப்பையாக இருக்காங்க. சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, சங்கிலி கருப்பு, அம்மா வராயி அம்மா. எங்கே இருக்காங்க? அந்த முன்னாடி இருக்காங்க. வராயி அம்மா, வராயி ஐயா ஃபஸ்ட்டு. ஆமாம், அவங்க முன்னாடி இருக்காங்க. காமாட்சி அம்மன், பெருமாள், வீர நாகம்மா. அம்மா வந்து எனக்கு உத்தரவு மூலம் எங்கள் அம்மா தான் முதல்ல வந்தாள். வீர நாகம்மா தான் வந்தாங்க. வீர நாகம்மாள் சாமி. நாகம்மா அம்மா தான் முதல்ல வந்தாங்க. அப்போ குலசாமி கண்டுபிடிச்சி மதுரையில் போய்ட்டேன். இந்த இடத்துல இப்படி இருக்கேன், இப்படி இருக்குது, இந்த உருவம்லாம் சொல்லி நாங்கள் எல்லாம் செய்து இன்றைக்கி வந்து போயிடுவோம். உருவாக்கி இங்கே வேறு என்ன இப்போ நிறைய பேர் இங்கே யாரும் வர மாட்டிருக்காங்க. இந்த இடம் யாருக்கும் தெரியாதுல்ல? இல்லை, அது யாருக்கும் தெரியாது. இங்கே குலசாமி இப்போ தான் நாங்கள் கட்டி இப்போ தான் அவங்க நாங்கள் உண்டாக்கியிருக்கோம். அதனால் இனிமேல் விருவாயின்றது. இதுக்கு முன்னாடி யாருன்னா வீடியோ எடுத்திருக்காங்களா? இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் அம்மா வந்து உங்களுக்கு பெரிய ஒரு அருள் பிடிச்சிருக்கேன். நல்ல முறையாக இங்கே பாருங்க உடம்புல. ஆமாம், ஒரு நேரம் அப்படியே உடம்புல சிலுப்பு. நீங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா தாண்டிக்குடியில் இருக்கிற பாலமுருகர் எல்லாருக்குமே தெரியும். கதவுமலை சிவபெருமான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தாண்டிக்குடியில் இருக்கிற வீர சின்னம்மாள்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இதுக்குள்ளே போனோடனே இன்ன வரைக்குமே என்னோடய முடி பாருங்கள் சிலுத்துட்ருக்கு. ஏன்னா அந்த அம்மனை நான் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அங்கே 21 சிலைகள் இருக்குது, 21 தெய்வங்கள் இருக்குது. அது 67 படை, 61 பள்ளையம், 61 பள்ளையங்கள், 21 தெய்வங்கள் இருக்குது. இந்த ஒரு சன்னதி ஒரு சின்னதாக கிட்டதான் சின்னதாக வச்சு வழிபடுறாங்க. ஆனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அம்மனா இது வரைக்குமே யூடியூப்லேயே வெளியே வராத ஒரு கோவில்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு நிறைய பேர் தெரியாது. முருகருக்கு பக்கத்தில் முருகர் கோவில்லேருந்து ஒரு 5 நிமிடம் 1 கிலோமீட்டருக்குள்ளே மேலே நடந்து போனாங்கன்னா 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோங்கன்னா அந்த வீர சின்னம்மளோட குலதெய்வம் வழிபடுற இந்த ஐயா தான். இவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். நாம் எதர்ச்சியாக இந்த இடத்துல வரும்போது கேட்டு இந்த ஐயா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு 100 வருஷமாக இங்கே வழிபட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்களோட குலதெய்வம் வச்சு வழிபடுறது அவ்வளோ சிறப்பு. உள்ளே போன வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் உண்மையாக சொல்லணுன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கிது. உள்ள ஒரு வைபாக இருந்துச்சு. எல்லாமே சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆன்மீகத்தில் உள்ளே போகும்போது சிவபெருமானே நம்ம போயிருக்கோம், முருகர் இது மாதிரி ஒரு அம்பாள். ஃபஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி ஒரு அதிர்ச்சியாக நடந்திருக்கு. பார்க்கலாம், ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம், அது நடந்தால் கன்ஃபார்ம் இந்த அம்மனுக்கு நாங்கள் வருவோம். சரிங்களா? அப்படி இங்கே வரும்போது இங்கே ஒரு சுற்றுச்சூழல் வந்து வேறு லெவல் இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே வந்து இயற்கையாக விளையிற எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிறங்க பாருங்கள், மேலே வந்து அந்த மிஸ்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஃபுல்லாக இருக்குது. அங்கங்கே வீடு இருக்குல்ல, சின்ன சின்ன வீடுகள். இங்கே என்னென்ன விளையுண்ணா? வாழைப்பழம், வாழை, காப்பி, ஏலம், மிளகு, இதெல்லாம் எங்கே நீங்கள் டிரான்ஸ்போர்ட் போகல? மதுரை அங்கே போகுங்களா? சரி, திண்டுக்கல், பெரும்பாலும் அங்கே தான் போகும். ஓகே. இது மாதிரி காட்டி நார்மலாக இருக்க கிலோமீட்டர். இங்கே அதிகமான குளிர் இருக்காது, அதிகமான வெயில் அடிக்காது, கம்மியாக இருக்கும், நார்மலாக இருக்கும். நம்ம காலையிலேருந்து பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு 1/2 ஹவருக்கு 1 ஹவருக்கு அப்படியே கிளைமேட் மாறிட்டே இருக்குது. வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. இங்கே வரு முன்னாடி வந்து மிஸ்ட்டு வருது. இது மாதிரி ஒரு கிளைமேட் இங்கே இருக்கும். ஆனால் கொடைக்கானல் ரொம்ப கூலிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இவ்வளோ அற்புதமான ஒரு அம்மன் கோயிலை நீங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. முதல் முறையாக இவரோட இந்த சாமியோட கான்டாக்ட் நான் கீழே தரேன். இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அவருக்கு கான்டாக்ட் கால் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். இப்போ வரைக்கும் சொல்கிறேன், அவ்வளோ கண்ணில் அப்படியே அந்த அம்மன் வந்து கண்ணில் நிற்கிற மாதிரியே இருக்குது. உண்மையே சொல்கிறேன், பொய் சொல்லலை.
உண்மையே நிற்கிது. நீங்கள் அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொன்றா. மக்களே, இந்த தாண்டிக்குடியில் நம்ம பார்க்குறது வந்து 2600 வருடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல குடியிருந்த ஆதி மனிதர்கள் குடியிருப்பு. இங்கே பாருங்கள், ஆதி காலத்தில் இந்த மனிதர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க இருக்கிற இடம்.